1973 கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்த போதுதான் முதல்ல ஒரு எஸ்ஐ, ஒரு ஹெட் கான்ஸ்டபிள், 20 கான்ஸ்டபிள்ஸ் என்று பெண்கள் காவல்துறையில சேர்க்கப்படுறாங்க. அவங்க தான் சேர்க்கிறாங்க. அதுக்கு பிறகு அதனுடைய பேரணியே 1974 நவம்பர் 1ஆம் தேதி அந்த பயிற்சி பெற்ற பெண்கள் பரேடு நடந்திருக்கு. அப்போ முதல்வராக கலைஞர் அவர்கள் இருந்திருக்காரு. அடுத்த செய்தி என்னன்னா, இன்று பெண்கள் இவ்வளவு பேர் காவல்துறையில வர்றதுக்கு காரணம் என்னன்னா, 1989 அரசு பணிகள்ல 30% பெண்களுக்கு இடஒதுக்கீடு அப்படிங்கிற சட்டத்தை திமுக அரசு தான் கொண்டு வருது, கலைஞர் அவர்கள் தான் கொண்டு வர்றது. அதனால தான் இவ்வளவு பெண்கள் வர்றாங்க. அப்போ காவல்துறையில இருந்த அதிகாரிகளே என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, அவங்களுக்கு தான் ஒரு விமென் செக்ஷன் இருக்கு, அதனால இவ்வளோ வேண்டாமே அப்படின்னு சொல்றாங்க. அதனால போலீஸ்க்கு இந்த ரிசர்வேஷன் வேண்டாம் அப்படின்னு ஒரு ஆலோசனை வைக்கப்படுது. அந்த ஆலோசனையை நிராகரித்து எல்லா துறையையும் போல காவல்துறையில 30 விழுக்காடு பெண்கள் வேலையில வரணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அதனால இந்தியாவிலேயே 21 விழுக்காடு பெண்கள் காவல்துறையில இருக்கக்கூடியது தமிழ்நாடாக இருக்கு. அப்படின்னா இந்த 2 செய்தியுமே கலைஞர் அவர்களால் நடந்தது அப்படிங்கிறது வரலாறு. அதனால அது நம்ம கொஞ்சம் கவனமாக பதிவு செய்யணும். இதுல இன்னொரு வியப்பு என்னன்னா, ஜெயலலிதா அவர்கள் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தை தொடங்கினார், ஆல் விமென் போலீஸ் ஸ்டேஷன். அதுவும் உண்மைதான், அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா நீங்க கூகுள்ல போய் ஹூ அப்பாயிண்டட் விமென் போலீஸ் இன் தமிழ்நாடுன்னு பாத்தீங்கன்னா ஜெயலலிதான்னு தான் வருது. அது கூகுள்ல யார் இதெல்லாம் போடுவாங்கன்னு தெரியல எனக்கு. இல்ல நம்ம இதுக்காக ஒரு ஆளை போட்டு இதெல்லாம் ரிப்போர்ட் பண்ணி அப்புறம் in 1989 who gave 30% reservation to women policeன்னு போட்டா தமிழ்நாடு கவர்மெண்ட்னு வருது. அங்க கலைஞர் மு கருணாநிதினு பேர் வரமாட்டேங்குது, தமிழ்நாடு கவர்மெண்ட். இது எவ்வளோ நுட்பமா இந்த வேலை நடக்குது, கூகுள் வரைக்கும் நாசா வரைக்குமே நடக்குது. அப்படிங்கும் போது நம்ம எவ்வளோ விழிப்போடையும் இருக்க வேண்டி இருக்கு அப்படிங்கறத இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது பதிவு பண்ண வேண்டியதாக இருக்குங்கிறதுக்காக இதையும் சொல்றேன். ஏன்னா திராவிட ஒவ்வாமைங்கிறது அது ஒரு வித்தியாசமானது, அது எங்கெங்கயோ போய் எப்படி எப்படியோ வேலை செய்யுது. ஆகையினால அதுக்கு எதிராக உண்மையை பதிவு செய்கிற வேலையை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டி இருக்கிறது. இறுதி பேச்சாளர் ஒரு வகையில் மகிழ்ச்சியாக இருக்கலாம், நம்ம நேரம் குறைஞ்சிருச்சு, மெதுவாக கொஞ்சமாக பேசலான்னு. நிறைய பேச விரும்புகிறவர்களாக இருந்தால் அதுவே அவர்களுக்கு ஒரு பெரிய பதட்டத்தை உண்டாக்கும். அப்படி இல்லாமல் திலகவதி அம்மா அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை, இது முழுமையானது அல்ல என்றாலும் அதனை முடிந்த அளவிற்கு ஒரு உரையாடல் மூலமாக பேட்டி என்ற பெயரில் எடுத்து அந்த உரையாடல் வழியாக அவருடைய வாழ்க்கையின் பதிவு செய்யப்பட வேண்டிய அனைத்து பகுதிகளையும் ஒரு சிறிய நூலாக முதலில் வெளியிட்டு சிறிய தொகுப்பாக அதனை இந்த முழுமையான நூலாக ஆக்கியிருக்கக்கூடிய என் அன்பிற்குரிய எழுத்தாளர், கவிஞர், ஆய்வாளர் கிருஷாங்கினி அவர்களுக்கும் பிரேமா ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடிப்படையில் பெண்கள் எந்த துறையிலும் நுழைந்து நின்று ஒரு உயரிய இடத்தை பெறுவது என்பது பல்வேறு போராட்டங்களை கடந்துதான் நடக்கும் என்பது நம் அனைவருக்கும் தெரியும், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனால் அது என்ன மாதிரி போராட்டம், ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு பணிக்கும் அவர்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளுகிற பாதைக்கும் ஏற்றாற்போல அவர்கள் சந்திக்கிற சவால்கள் என்பவை ஒவ்வொருவருக்கும் தனித்த அனுபவங்கள். எழுத்தாளர் அனுராதா ரமணன் அவர்கள் ஒரு சிறுகதையில், ரொம்ப பழைய சிறுகதை, அந்த சிறுகதையில் அவர்களுடைய பாரம்பரிய குடும்ப பின்னணி சார்ந்த ஒரு கதை, அதில் தாய்க்கும் மகளுக்கும் தியாகம் செய்ய வேண்டிய சூழ்நிலை. அந்த கதையை எழுதிவிட்டு, அந்த கதை பெருசானா இன்னைக்கு படிக்கிறவங்களுக்கு அது பெருசாக தெரியாது, அன்றைக்கு அந்த கதை ஏதோ ஒரு உணர்வை வெளிப்படுத்தியது. அந்த கதையினுடைய முடிவு இப்படி வரும்: அம்மா, நம்முடைய தியாகங்கள் பெரிதுதான், ஆனால் புதிதல்ல. எல்லாருக்கும் அதுதான், தியாகங்கள் பெரிது ஆனால் புதியதல்ல.
என்ற இந்த 2 வரிகள், அதாவது பெண்கள் எழுதும்போது, அதுவும் பெண்களை பற்றி எழுதும்போது எங்கேயோ ஒரு உண்மை தெரிக்கும். அது நீங்கள் எவ்வளவுதான் ஆண்கள் பெண்களை போற்றி காவியமே பாடினாலும் இங்கே தெரிக்கிற அந்த உண்மை அங்கே எங்கேயோ மிஸ் ஆகும். அது அந்த உணர்வின் வெளிப்பாடு திலகவதி அம்மா அவர்களுடைய அந்த உரையாடலில் ஒரு அனுபவமாக அப்படியே ஒரு நீரோடை போல வருகிறது. அதனை இவர்கள் இருவரும் ஒரு சந்திப்பாக பதிவு செய்து பிறகு அதனை தொகுத்து அவரிடமே அதற்கான ஒப்புதலை பெற்று வெளியிட்டிருக்கிறார்கள். இது ஒரு ஒரு குறுகிய இந்த அப்ரிட்ஜ்டு வெர்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு குறுகிய வாழ்க்கை வரலாறு என்று எடுத்துக்கொள்ளலாம். இதில் ஒவ்வொரு இடத்திலும் அவர் தன்னை எப்படியெல்லாம் செதுக்கி கொண்டார் என்பது அவருடைய பயணத்தில் உடன் வந்தவர்கள், பார்த்தவர்கள், வியந்தவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள், அவர்களுக்கு தெரியும். எங்களுக்கெல்லாம் பள்ளியில் படித்து கல்லூரிக்கு வரக்கூடிய காலத்தில் தெரிந்த முதல் விஜயசாந்தி வைஜெயந்தி ஐபிஎஸ் அவங்க தான். இன்றைக்கி இருக்கவங்களுக்கு வைஜெயந்தி ஐபிஎஸ்ஸையும் தெரியாது. அப்படி ஒரு காவல்துறை அதிகாரியாக அவரும் அவரை அதே காலகட்டத்தில் லத்திகாச்சரண் அவர்களும் வந்தார்கள். 2 பேரும் முதல்ல வந்தவர்கள். அதில் ஒரு தமிழ் பெண்ணாக திலகவதி அவர்கள் அந்த இடத்தை ஐபிஎஸ்ஸாக நேரடியாக தேர்வு பெற்று பதவியேற்ற பொழுது அது அவ்வளவு பெரிய கொண்டாட்டமாக இருந்தது. அவ்வளவு பெரிய கொண்டாட்டம். அவ்வளவு பத்திரிகைகளிலும் அவரை பற்றிய செய்திகள், பேட்டிகள். அதில் சில பேர் அந்த தோற்றமும் சேர்ந்ததுக்கு ஒரு பொலிவை கொடுத்து விடும். சில நேரங்களில் தோற்றத்தை கடந்து அந்த வெற்றி பாராட்டப்படும். அப்படி எனக்கு என்னுடைய அளவில் நான் ஒப்பிடும் பொழுது பிடி உஷா அவர்களை அவருடைய தோற்றத்தை வைத்து நிறைய கேலி செய்வார்கள் அப்போது. ஆனால் அவர் முதலில் ஒலிம்பிக் ஏஷியாடில் தங்கம் வென்ற போது அவருடைய புகைப்படம் அத்தனை பத்திரிகைகளிலும் அதுக்கு பிறகுதான் அவரை இந்த தோற்றத்தை பற்றிய பேச்சு குறைந்தது. ஆனால் திலகவதி அவர்களை பொறுத்தவரை எப்பொழுதுமே அவரை பற்றி பேசும் பொழுது அவருடைய தோற்றம், அழகு, மிடுக்கு இவை அனைத்துமே சேர்ந்து பேசப்படும். அப்படி ஒரு நபராக, ஒரு ஹீரோயின் மாதிரி தான் அவரை எல்லாரும் பார்த்தோம். எல்லா பத்திரிகையிலும் அவருடைய பேட்டிகள் வரும். பிறகு அவர் வாழ்க்கையில் போராட்டங்கள் இருந்தபோது தனிப்பட்ட வாழ்க்கை சிக்கல்களை பற்றியும் வரும். அப்போ ஒரு சந்திப்பு, ஒரு பத்திரிகை பேட்டியில் அவர் சொல்லியிருப்பார், உங்களுக்கு ரொம்ப கடினம், வேலைக்கு போகும்போது கடினமான ஒரு பகுதி எது அப்படின்னு கேட்டால், அவருடைய சின்ன மகள், ஒரு 3-4 வயது இருக்கக்கூடிய அந்த சின்ன குழந்தை வீட்டுக்கு இவங்க வந்தால் அம்மாவோட இருக்கிற நேரம் அதற்கு மகிழ்ச்சியான நேரம். அப்போ இவங்க கிளம்ப போகிறாங்களா இல்லையான்னு தெரியாமல் அந்த குழந்தை விளையாடி கொண்டிருக்கும் பொழுது ஜீப் ஹார்ன் சத்தம் கேட்ட உடனே அந்த கட்டி பிடித்து கொண்டு அம்மாம்மா போயிடாதம்மா என்று அந்த குழந்தை அழுவா. அதை கேட்டுட்டு வெளியில் வர்றது தான் கஷ்டமாக இருக்கும் என்று எழுதியிருப்பார்கள். அதை பார்க்கும்போது இப்போ எவ்வளோ பெரிய அதிகாரி. ஏன்னா நம்ம மக்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என்ன இருந்தாலும் பார்த்தீங்களா, ஒரு தாயாக அவங்க அப்படி வருத்தப்பட்டாங்க. அது இயற்கை தான். ஆனால் அது மட்டும்தான் போற்றப்படும். அதுக்காகவே அப்படி என்ன இவளுக்கு உத்தியோகம் இப்படி கேட்குறவங்களும் இருந்திருப்பாங்க. அந்த அழுகிற பிள்ளைய விட்டுட்டு போனாலும் அதை பெருசாக பேசுகிறாளாம், இப்படியும் பேசுவார்கள். பேசுவது தான் நம்ம சமூகம். நான் பல நேரங்களில் அதை ஒப்பிட்டு பார்ப்பேன். நம்முடைய தோழர் பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு தெரியும். அவங்கெல்லாம் நிறைய உணர்ச்சியோடு மேடையில் பேசியிருக்காங்க இந்த நிகழ்ச்சியை. தோழர் ஜீவா அவர்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து பல ஆண்டுகளாகி தாம்பரத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் உட்கார்ந்து வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த அரைவாசலில் ஒரு பெண் நிற்கிறார். அவர் நிமிர்ந்து பார்த்து, யாரம்மா நீ, என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறார். இல்லை, எங்கள் அப்பாவை பார்க்க வந்தேன் என்று அவர் சொல்லுகிறார். அப்போ யாருன்னு கேட்டால் அவங்க பேரை சொன்னப்புறம் தான் தெரியுது நம்ம பொண்ணு தான். இது அவருடைய தியாகத்துக்கு
எந்த அளவுக்கு அவர் தன்னுடைய குடும்பத்தை மறந்து கட்சிக்காக மக்களுக்காக உழைத்தார் என்பதற்கு சான்று. ஒரு சின்ன மாற்றமாக அந்த இடத்துல வேற ஒரு பெண் தலைவரை வச்சு பாருங்களேன். இது மாதிரி நம்ம அவங்கள பாராட்டுவோம், தியாக வரலாறுன்னு அதை எழுதுவோம். பெத்த புள்ள வந்து நின்றுச்சாமா, அதை இவளுக்கு அடையாளம் தெரியாம போயிருச்சாமா, அப்பேற்பட்ட பொது வேலை பார்க்குறாளாமா. இதானே சொல்லுவோம். இதுதான் இதை ஒரு அதிகாரியாக அவர்கள் அந்த இடத்துல பதிவு செய்கிறாங்க. இது ஆனால் அப்போ படித்தது. அப்புறம் அவரோடு நிறைய நாங்கள் பழகி இருக்கிறோம். அவருடைய போராட்டங்களை, இதில் சொல்லப்பட்டிருக்கிற பல செய்திகள், அவர் பதவி உயர்வுக்காக எப்படியெல்லாம் வந்து ஒவ்வொரு முறையும் வழக்கு போட்டு வெற்றி பெற்றார் அப்படிங்கிறது பார்த்துருக்குறோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இதில் நிறைய இருக்குது. அவருடைய பர்சனாலிட்டி என்பது மல்டிஃபேசட்டட் பர்சனாலிட்டி, பன்முகத்தன்மை. அந்த பன்முகத்தன்மையை அவங்க கடைசி வரைக்கும் மாற்றிக்கவே இல்லை, குறைச்சிக்கவும் இல்லை. எந்த பகுதியையும் இதை செய்கிறதுனால இதை செய்ய முடியாது அப்படின்னு அவங்க செய்யவே இல்லை. அது ஒவ்வொன்றுக்கும் அவர் நியாயம் செய்தார். அப்போ அவங்களுக்கு எக்ஸ்கியூஸ் மென்டாலிட்டி இல்லை. இதனால் என்னால் செய்ய முடியல, 3 குழந்தைகளை வளர்க்கிற ஒரு பெற்றோராகவும் இவ்வளவு கடுமையான சவால்களை எதிர்கொள்ளுகிற ஒரு அதிகாரியாகவும் ஒரு இலக்கியவாதியாகவும், அதை வெறும் எழுதுனா உடனே பத்திரிகையில் வந்துடும், அதனால் எழுதி கொடுத்துட்டா போதும், அவங்க பாட்டுக்கு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க அதோடு நிற்கலை. தன்னை போன்ற எழுத்தாளர்களை தேடி அவர்களோடு உரையாடி பிற மொழிகளில் எழுதப்பட்டவற்றை மொழிபெயர்த்து சிறந்த சிறுகதைகளை தொகுத்து, பல்வேறு மொழிகளில் வந்த கதைகளை தொகுத்து இவ்வளவு வேலை செய்தார். இது அத்தனையும் வந்து இந்த தொகுப்பில், இந்த நூலில் பெருமளவிற்கு பதிவாகி இருக்கிறது. அதுக்காக உண்மையிலே அது ரொம்ப சிரமம், அதையும் தொகுக்கிறது என்பது. அப்போ அவங்களோட எவ்வளோ நேரம் நீங்கள் பேசியிருப்பீங்க, எத்தனை நாட்கள் பேசியிருக்கணும், இவங்களுக்கும் எவ்வளோ இதை ஒரு வேலையாக எடுத்து அதில் வந்து பல நேரங்களில் போயிட்டு பேச முடியாமல் இருக்கும், வேறு சூழ்நிலை நினச்சது அவங்களால பேச முடியாமல் இருக்கலாம். எத்தனையோ நாட்கள் செலவிட்டால் மட்டும்தான் இப்படி ஒரு புத்தகத்தை கொண்டு வர முடியும். அந்த உழைப்புக்கு உண்மையிலேயே நான் உங்களுக்கு நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன். இந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கிற செய்திகளை பற்றி மட்டுமே நம்ம வந்து தனியாக பேசணும், ஒரு நிகழ்ச்சி முழுக்க பேசணும். ஆனால் அதுக்கு இப்போ வாய்ப்பு கிடையாது. ஆகையினால நான் சுருக்கமாக, பயந்துடாதீங்க, சுருக்கமாக சிலவற்றை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். அதாவது, பெண்கள் ஒரு வேலையை எடுத்துக்கொண்டால் அதில் எவ்வளவு ஈடுபாட்டோடு செய்வார்கள், அதுக்கு அவங்களுக்கு பல சிக்கல் இருந்தாலும் என்பதற்கு நம்முடைய கிருஷாங்கினி அவர்களுடைய முன்னுரை, அந்த முன்னுரையில் அவங்க சொல்கிறாங்க, இது மாதிரி அவங்ககிட்ட கொஞ்சம் பேட்டி எடுத்தோம், ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு கண்ணுக்கு பிரச்சனை வந்துருச்சு, படிக்க முடியாது, எழுத முடியாது, தட்டச்சு பண்ண முடியாது. ஒரு எழுத்தாளருக்கு, ஒரு கலை மனப்பான்மை கொண்ட ஒரு கவிஞருக்கு இது எவ்வளோ பெரிய சோகம். ஆனால் அதில் இந்த வேலையை விட்டுறக்கூடாது என்பதற்காக அவர் பிரேமா அவர்களிடம், இல்லை இதை நீங்கள் கண்டிப்பாக எடுத்து செய்யணும் என்று கேட்டு, அதனால் 2 பேரும் இணைந்து இந்த பணியை செய்திருக்கிறார்கள். இது அதே மாதிரி அந்த முன்னுரையில் கிருஷாங்கினி அவர்கள் சொல்லுகிற செய்தி, இந்த நூலில் இருப்பது சுய பரிதாபம், ஒப்பாரியெல்லாம் இல்லை. இதில் இருப்பது சில போராட்டங்களும் சில சாதனைகளும். சிலதான், இன்னும் நிறைய இருக்குது பதிவு பண்ண வேண்டியது. அதை பதிவு செய்வதில் அவருக்கு இருந்த போராட்டத்தை சேர்த்து இதில் நாம் முன்னுரையில் சொல்லியிருக்கிறார். அதை போல் பிரேமா அவர்களுடைய முன்னுரை வந்து ரொம்ப ஆழமானது. ஏன்னா அவங்க வந்து எப்பயுமே நம்ம வரலாறு வந்து நம்மக்கிட்ட இருந்து தொடங்காது, நமக்கு பெற்றோரிடமிருந்து மட்டுமல்ல, அங்கே இன்னும் எங்கெங்கேயோ தொடங்கும். அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து இந்த வெற்றி பெற்ற பெண்களை பற்றி பேசும்போதே அவங்கள பற்றி ஒரு தெரியுமா,
அதுவும் சேர்ந்து தான் பேசுது. இது இது வந்து நம்ம மக்களுடைய ஒரு மனக்கோளாறுன்னு நான் நினைக்கிறேன். இது பிற நாடுகளில் அப்படியெல்லாம் இல்லை. அது வந்து அந்த பதவிக்கு வருகிறவர்கள் இப்படி இருக்கணும்னா அதுக்கு மாறாக அவர்கள் நடந்து கொண்டால் அவர்கள் அந்த பதவியில் இருப்பதற்கு தகுதியற்றவர்கள் அப்படின்னு ஒரு சட்ட வரையறையோடு பார்க்கப்படுது. மற்றபடி அந்த அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக அதை வந்து அவங்க விமர்சனம் பண்ணுறது இல்லை. அப்படியே இருந்து கூட அதை மறைச்சாதான் தப்பாக சொல்கிறாங்க. நீங்கள் இப்படி இருந்தீங்க, அதை மறைச்சு நீங்கள் வந்தீங்கன்னா அது ஒரு நேர்மையற்ற செயல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வெளிப்படையாக சொன்னால் சோ வாட்? ஒரு நீதிபதி என்பவர் என்னுடைய பழக்கம் இப்படின்னு சொல்கிறார், அதுக்காக நீங்கள் நீதிபதியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அதனால் என்ன, உனக்கு என்ன பிரச்சனை? இந்த அளவுக்கு ஒரு அணுகுமுறை இருக்குது. ஆனால் நமக்கு அதுதான் பிரச்சனையே. எழுத்தாளர் மறைந்த பிரபஞ்சன் அவர்கள் எழுதுவார், ஒரு இரவு 9 மணிக்கு ஒரு, நான் அவரோட சொற்கள் அப்படியே வரல, ஒரு இரவு 9 மணிக்கு ஒரு கடைவீதியிலையோ ஒரு கூட்டமான இடத்துலையோ நடந்து போகிற தமிழனுக்கு ரொம்ப முக்கியமான பிரச்சனையாக என்ன இருக்குன்னா, அவருக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இன்னொரு ஆளோட போயிட்டுருக்கா, பேசிக்கிட்டு இருக்கா, ஆட்டோவில் போய்கிட்டு இருக்கா. இது வந்து அவரை தூங்க விடாது. அவருக்கு வந்து அவள் யார், அந்த ஆள் யார், இவன் எதுக்கு அந்த ஆளோட போனான், ஏன் ஆட்டோவில் போனான், இதுவே அவர் தூக்கத்தை கெடுக்கிறதுக்கு போதுமானதாக இருக்குது. இப்படியான மனப்பான்மை இது எங்கே இருந்து வந்திருக்குன்னு தெரியல. அதை வந்து அவங்க எங்கே சொல்கிறாங்கன்னா, எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது, வேலு நாச்சியாரை பற்றியே இப்படிப்பட்ட வதந்திகள் இருந்தன அப்படிங்கிறத சிவகங்கை சீமை வரலாற்றிலிருந்து எடுத்து இப்படியெல்லாம் இருக்குது. அப்படி தான் நம்ம மக்களுடைய பழக்கம் இருக்குது. ஒரு பெண் வெற்றி பெறுவதற்கு ஏதோ ஒரு வகையிலான ஒரு ஆண் பின்னணியில் இருக்கிறார். சரி, அவர் இருக்கிறார், எல்லா பெண்ணும் போய் வெற்றி பெற்று விட முடியுமா? ஹைதர் அலி சப்போர்ட் பண்ணியிருந்தா ஹைதர் அலியினுடைய ஆதரவில் வேறு யாராவது ஒரு பெண் போய் படை நடத்தி வெற்றி பெற்றிருக்க முடியுமா? அவங்க எப்படி அந்த சீருடையோடு போனாங்க, எப்படி படை நடத்தினாங்க, எப்படி பயிற்சி கொடுத்தாங்க, எவ்வளவு அரசியல் நுட்பம் அந்த பெண்ணுக்கு இருந்திருக்கணும். இப்படியெல்லாம் இருந்த அவங்கள எப்படி இன்னொரு மன்னரோட இப்படி பேசினாங்க அப்படிங்கிறதையும் சேர்த்து தான் அந்த முன்னுரையில் அவங்க தொடங்குறாங்க. அப்படி அவங்க திலகவதி அவர்களை பற்றியும் எப்படியெல்லாம் நாம் பார்த்தோம் அப்படிங்கிற செய்திகளை அவ்வளோ அழகாக பதிவு பண்ணியிருக்காங்க. அப்புறம் திலகவதி அம்மா வந்து அவங்களுடைய வாழ்க்கை பற்றிய செய்தி, இதில் நிறைய சுவையான செய்திகள் இருக்கும். அவங்க வந்து கணபதி ஸ்தபதி அவர்களோடு பேசினது, அவங்களுடைய அந்த பல்துறை அறிவு பாருங்கள், அவங்கள தேடி போய் அவங்க மூலமாக தெரிஞ்சுக்கிட்டதெல்லாம் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. இது மாதிரி நிறைய செய்திகள் இருக்குது. இதை வந்து எதுக்கு சொல்கிறேன்னா, படிக்கணும், வாங்கி மற்றவங்களுக்கு படிக்க கொடுக்கணும், அன்பளிப்பாக கொடுக்கணும். அப்போ தான் இந்த செய்திகள் வந்து இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு தெரியும். அதை சொல்லும் பொழுது ரொம்ப முக்கியமான சில செய்திகள் அவங்க வந்து எம்ஜிஆர் அவர்களை பற்றி சொல்கிறாங்க, ஜெயலலிதா அவர்களை பற்றி சொல்கிறாங்க, அதற்கும் மேலாக கலைஞர் அவர்களை பற்றி சொல்கிறாங்க. எப்படி அவங்க தேர்வுக்கு வந்தாங்க அப்படின்னா, அவங்க ஐஏஎஸ் அந்த யூபிஎஸ்சி தேர்வுக்கு பயிற்சி மையம் தமிழ்நாடு அரசு நடத்துது. அந்த தமிழ்நாடு அரசு நடத்துகிற அந்த மையத்துக்கு பயிற்சிக்கு விண்ணப்பிக்கிறாங்க. எவ்வளோ பேர்னா 3000 பேர். அந்த 3000 பேரில் 70 பேர் தான் பயிற்சிக்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அந்த 70 பேரில் திலகவதி அவர்கள் ஒருவர். அந்த பயிற்சி பெற்று தான் அவங்க தேர்வு எழுதுகிறாங்க. அப்படி தேர்வு எழுதி வர்றாங்க. இந்த பயிற்சியை பற்றி சொல்லும் பொழுது இதை 1971ஆம் ஆண்டில் பிற்படுத்தப்பட்டோருக்கு இந்த பயிற்சி கொடுக்கிற அந்த அமைப்பை கலைஞர் அவர்கள் தான் உருவாக்கினார். அந்த அமைப்பினுடைய 4வது ஆண்டில் நான் இந்த பயிற்சிக்கு சென்று வெற்றி பெற்றேன் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு, இன்று நான் அடைந்திருக்கிற இந்த வெற்றிகள் அனைத்திற்கும் அடித்தளம் கலைஞர் அவர்களுடைய அந்த ஏற்பாடுகள் தான், அவர் செய்த செயல்கள் தான் ஆட்சியிலிருந்து அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். நாம் வந்து ஒருவர் வெற்றி பெறுவது என்பது அந்த ஒருவருடைய முயற்சி மட்டுமல்ல, அதற்கு பின்புலமாக எப்படிப்பட்ட அரசியல் சித்தாந்தம்
வேலை செய்து என்பது. இவ்வளவு தூரம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். கடைசியாக ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லணும். அதில் வந்து ஒரு பிழை, அது வந்து இது என்ன மாதிரின்னா, செய்தி பதிவு செய்கிறதுல சில நேரங்களில் ரொம்ப பின்னால் யோசித்து பேசும் பொழுது அந்த காலத்தில் யார் எதை செய்தார்கள் அப்படிங்கிறது சில நேரம் பிழையாக பதிவாயிரும். அப்படி பதிவு செய்வதை நம்ம வந்து மாற்றி அச்சிடணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். இது வந்து தவறாக நடப்பது ஒன்று. அதில் என்னென்னா, அவங்க முன்னுரையில் கூட இருக்குது, பிரேமா அவர்களுடைய முன்னுரையில் கூட இது மாதிரி முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது தான் பெண்கள் காவல்துறையில் எடுக்கப்பட்டார்கள். அப்போ அவங்களுக்கு பயிற்சி கொடுக்குற அந்த தலைமை பொறுப்புக்கு திலகவதி அவர்கள் நியமிக்கப்பட்டார்கள் அப்படின்னு அவங்களும் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லும்போது 72 வந்து ஒரு 4 எஸ்ஐ இருந்தாங்க, அப்புறம் 76 வந்து இப்போ தான் இவ்வளோ நடந்தது அப்படின்னு சொன்னதாகவும் குறிப்பு இருக்குது. ஆனால் சரியான தகவல் வந்து 1973 கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்தபோது தான் முதல்ல ஒரு எஸ்ஐ, ஒரு ஹெட் கான்ஸ்டபிள், 20 கான்ஸ்டபிள்ஸ் என்று பெண்கள் காவல்துறையில் சேர்க்கப்படுறாங்க. அவங்க தான் சேர்க்கிறாங்க. அதுக்கு பிறகு அதனுடைய பேரணியே வந்து 1974 நவம்பர் 1 அந்த பயிற்சி பெற்ற பெண்கள் பரேடு வந்து நடந்திருக்கு. அப்போ முதல்வராக கலைஞர் அவர்கள் இருந்திருக்கார். அடுத்த செய்தி என்னன்னா, இன்று பெண்கள் இவ்வளவு பேர் காவல்துறையில் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, 1989 அரசு பணிகளில் 30% பெண்களுக்கு இடஒதுக்கீடு அப்படிங்கிற சட்டத்தை திமுக அரசு தான் கொண்டு வருது, கலைஞர் அவர்கள் தான் கொண்டு வர்றது. அதனால தான் இவ்வளவு பெண்கள் வர்றாங்க. அப்போது காவல்துறையில் இருந்த அதிகாரிகளே என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், இல்லை அவங்களுக்கு தான் வந்து ஒரு விமென் செக்ஷன்னு இருக்குது, அதனால் இவ்வளோ வேண்டாமே அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் போலீஸ்க்கு இந்த ரிசர்வேஷன் வேண்டாம் அப்படின்னு ஒரு ஆலோசனை வைக்கப்படுது. அந்த ஆலோசனையை நிராகரித்து எல்லா துறையையும் போல காவல்துறையில் 30 விழுக்காடு பெண்கள் வேலையில் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்தியாவிலேயே 21 விழுக்காடு பெண்கள் காவல்துறையில் இருக்கக்கூடியது தமிழ்நாடாக இருக்குது. அப்படின்னா இந்த 2 செய்தியுமே கலைஞர் அவர்களால் நடந்தது அப்படிங்கிறது வரலாறு. அதனால் அது நம்ம கொஞ்சம் கவனமாக பதிவு செய்யணும். இதில் இன்னொரு வியப்பு என்னென்னா, ஜெயலலிதா அவர்கள் வந்து அனைத்து மகளிர் காவல் நிலையத்தை தொடங்கினார், ஆல் விமென் போலீஸ் ஸ்டேஷன். அதுவும் உண்மை தான், அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் கூகுளில் போய் ஹூ அப்பாயிண்டட் விமென் போலீஸ் இன் தமிழ்நாடுன்னு பார்த்தீங்கன்னா ஜெயலலிதான்னு தான் வருது. அது கூகுளில் யார் இதெல்லாம் போடுவாங்கன்னு தெரியல எனக்கு. இல்லை நம்ம இதுக்காக ஒரு ஆளை போட்டு இதெல்லாம் ரிப்போர்ட் பண்ணி அப்புறம் இன் 1989 ஹூ கேவ் 30% ரிசர்வேஷன் டு விமென் போலீஸ்னு போட்டால் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுன்னு வருது. அங்கே கலைஞர் மு கருணாநிதினு பேர் வரமாட்டேங்குது, தமிழ்நாடு கவர்மெண்ட். இது எவ்வளோ நுட்பமாக இந்த வேலை நடக்குது, கூகுள் வரைக்கும் நாசா வரைக்குமே நடக்குது. அப்படிங்கும்போது நம்ம எவ்வளோ விழிப்போடையும் இருக்க வேண்டி இருக்குது அப்படிங்கிறத இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது பதிவு பண்ண வேண்டியதாக இருக்குங்கிறதுக்காக இதையும் சொல்கிறேன். ஏன்னா வந்து திராவிட ஒவ்வாமைங்கிறது அது ஒரு வித்தியாசமானது, அது எங்கெங்கேயோ போய் எப்படியோ வேலை செய்யுது. ஆகையினால அதுக்கு எதிராக உண்மையை பதிவு செய்கிற வேலையை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டி இருக்கிறது என்பதை மட்டும் சொல்லி, திலகவதி அவர்களுடைய இந்த வாழ்க்கை பதிவுகள் ஒரு அருமையான தொகுப்பு. அதில் நிறைய அந்த காவல்துறை அனுபவங்கள் அதெல்லாம் அவங்க சொல்லும்போது நமக்கே அப்படியே நேராக பார்க்குற மாதிரி இருக்குது. அவற்றை நீங்கள் படித்து பகிர்ந்து பயன்பெற வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.